நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் மற்றும் வரலாறு இந்த பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான இன்றைய முக்கிய தகவல். இந்த தமிழ் பாடமாக இருக்கட்டும், வரலாறு பாடமாக இருக்கட்டும், சோ இந்த இரண்டு பாடப்பிரிவுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில நம்ம நினைச்சிரோம் டெஸ்ட் பேஜ் ஆனது ஸ்டார்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் 150 தேர்வுகளாக ஒவ்வொரு தேர்வுக்கும் 100 வினாக்களை உள்ளடக்கியதாக நம்ம என்ன செய்யறோம் ஸ்டார்ட் பண்றோம். உங்களுடைய மூல புத்தகங்களை 10 யூனிட்டுக்கு மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு 150 தேர்வுகளை உள்ளடக்கிய இந்த டெஸ்ட் பேஜ்ல முதல் தேர்வானது நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம். இப்ப நம்ம பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் பாடத்திற்கான பேஜ். இதே மாதிரி ஹிஸ்டரிக்கு இருக்கு, தமிழ் பாடத்திற்கான பேஜை நம்ம பார்க்கிறோம். சோ இதுல ஆசிரியர்கள் தங்களுடைய ஆன்லைன் தேர்வை எழுதி முடித்த பிறகு மதிப்பெண் ரேங்க் லிஸ்ட் எப்படி நம்ம செக் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தேர்விற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் எப்படி தன்னம்பிக்கையோட தங்களை தயார் பண்றாங்க, அவங்களுடைய மதிப்பெண் என்ன. சோ இனியும் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக படிப்பதற்கான ஒரு உற்சாகத்துடன் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த தேர்வை உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம். இந்த வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது ஒரு ஊக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம 2025 தங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முழு முயற்சியோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. 2025 உங்களுக்கான ஆண்டாக மாற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக பயிற்சியா இருக்கட்டும், ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும், ஆன்லைன் கொஸ்டினா இருக்கட்டும், டெஸ்ட் பேஜ் எல்லாமே தலை சிறந்த முறையில உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல மாதிரி தேர்வு 1 உங்களுக்கு பாத்தீங்கன்னா நடந்து முடிந்திருக்கிறது. அதற்கு முன்பாக நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த மாதிரி தேர்வு 150 தேர்வுகள் உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ்ல ஆன்லைன் தேர்வை எப்படி எழுதணும்னு உங்களுக்கு ஒரு 3 மாதிரி தேர்வுகள் சாம்பிள் டெஸ்ட் நம்ம கொடுத்து முடிச்சுட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி உங்களுக்கு மாடல் டெஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்ணி முடிந்திருக்கக்கூடிய டேட் டிசம்பர் 8, 2024 இரவு 9:30 மணி. அப்ப டிசம்பர் 5ஆம் தேதி கொடுத்திருக்கக்கூடிய தேர்வு இரவு 9:30 மணிக்கான தேர்வு டிசம்பர் 8ஆம் தேதி இரவு 9:30 மணிக்குள்ள நம்ம இந்த தேர்வை எழுதி முடிச்சிருக்கணும். சோ இந்த பேஜ் தமிழ் பேஜ். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் தமிழுக்கு 102 ஆசிரியர்கள். சோ இந்த 102 ஆசிரியர்களை நம்ம நினைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 60 ஒரு ஆசிரியர்கள், 42 ஒரு ஆசிரியர்கள் 2 குழுவா பிரிச்சிருக்கோம். சோ இந்த தேர்வு 60 ஆசிரியர்கள் உள்ளடக்கிய பகுதியில நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறோம். சோ மாடல் டெஸ்ட் 1 பினிஷ் ஆயிடுச்சு 8ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு. சோ இந்த மாடல் டெஸ்ட் 1 நம்ம என்ன செய்யறோம் கிளிக் பண்றோம். கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு எல்லா தகவல்களுமே இதுக்குள்ள வந்துருது. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய மதிப்பெண் இங்க நம்மளுக்கு வந்துருச்சு. சோ இதுல முதல் மதிப்பெண் பாத்தீங்கன்னா 100 வினாக்களுக்கு 66 வினாக்கள் சரியாக எழுதி இருக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம இரண்டாவது மதிப்பெண்ணாக 59 மதிப்பெண்ணும், மூன்றாவது மதிப்பெண்ணாக 56 மதிப்பெண். சோ முதல் தேர்விலேயே தங்களுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு சோ முதல் 3 ரேங்க் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சு இந்த 8ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு மேல நீங்க திருப்பி டெஸ்ட் பேஜுக்குள்ள போய் நீங்க டெஸ்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணி அதுல மாடல் டெஸ்ட் 1 கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட், உங்களுடைய மார்க் எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப முதல் தேர்வு முதல் ரேங்க் 66 மதிப்பெண். சோ இந்த மதிப்பெண் என்பது முதல் தேர்விலே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இனியும் நீங்க சிறந்த முறையில படிக்கும் பொழுது உங்களுடைய அரசு பணி கனவு நனவாகும் என்பதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒவ்வொருடைய ஆசிரியருடைய மதிப்பெண்ணும் அந்த அளவுக்கு தான் இங்க பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. சோ அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சி ஆன்லைன் தேர்வு. சோ அப்படி இருக்கும் பொழுது இன்னும் உங்களுடைய மதிப்பெண் அதிகரிக்கும். 100% பணி வாய்ப்பு இங்க தேர்வு எழுதிய ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இருக்குங்கிறது இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல மற்ற நிறுவனங்களையும் சரி மற்ற முறைகளையும் பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இங்க சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்றி உங்களுடைய தேர்வுகளை எழுதுற பட்சத்துல மதிப்பெண்ணை இன்னியும் அதிகப்படுத்தலாம்.
இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் முதல் ஆசிரியருடைய மதிப்பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்றோம். அப்படி செக் பண்ற பட்சத்துல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின் 100 கொஸ்டின், இவங்க கரெக்ட் ஆன்சர் 66, தவறாக 34 வினாக்களை அட்டன் பண்ணியிருக்காங்க. சோ அதுல அன்அட்டம்ப்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணாம இருக்கிறது எதுவுமே கிடையாது. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய டெஸ்ட் போல்டருக்குள்ள போய் முதல் டெஸ்ட கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு காட்டி கீழே வியூ ஆன்சர் ஒரு இல்ல வியூ சொல்யூஷன் இல்ல வியூ ஆன்சர் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு மேக்சிமம் வியூ சொல்யூஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் இங்க வந்துடும். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அடுத்து நீங்க என்ன ஆன்சர் குறிச்சிருக்கீங்க. 1வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, ஆனா இவங்க குறித்திருக்கிறது ஏ. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ, இவங்க குறித்திருக்கிறது பி. 3வது கொஸ்டினுக்கு கரெக்டா குறிச்சிருக்காங்க டிய. சோ அதே மாதிரி ஒவ்வொன்றையுமே நீங்க எது சரி எது தப்புங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். சோ இந்த கொஸ்டினை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், குறிப்பெடுத்து நீங்க பயன்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக இது அமைஞ்சிருக்கும். சோ இப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, முதல் கொஸ்டின் உங்களுக்கு நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான ஆன்சரை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், ஸோ அப்படி ஒவ்வொன்றையுமே நீங்க என்ன நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்கிறத இங்க நீங்க செஞ்சுக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அப்ப டோட்டலா 66 கொஸ்டின். ஸோ இதுல பாருங்க இவங்க எடுத்துக்கக்கூடிய டைம் 1 மணி நேரமும் 13 நிமிடங்கள் 55 வினாடிகள். சோ ஒரு மணி நேரமும் 13 நிமிஷம்ங்கிறது தான் இதனுடைய கான்ஸ்ட். ஆனா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு 2 மணி நேரம் நம்ம கொடுத்துருந்தோம். சோ அப்ப ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன செய்யணும், இந்த 1 மணி நேரத்துல தேர்வு என்பது ஏதோ நம்ம எழுதி முடிச்சுட்டு நம்மளை செக் பண்ணிக்கிற கூடியதுங்கிறது கிடையாது. நீங்க டிஆர்பில எப்படி தேர்வு எழுதுறீங்க அது போல உங்களை தயார் செய்துக்கணும். அந்த மனநிலையில ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து தேர்வு எழுதும். அப்படி எழுதும் பொழுது முதல் வினாக்களை பாருங்க, ஆங்கில மொழியில் எவ்வளவு பிரிட்டிஷ் சொற்கள் உள்ளனவோ அவ்வளவு திராவிட சொற்கள் வடமொழியில் உண்டு என்று சொன்னவர் சொல்லி பார்க்கும்போது இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் ஏன் கொடுத்திருக்கோம், இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத 2 ஆன்சர்கள் ஆப்ஷன்ங்கிறது தேவையில்லாம இருக்கும். அதை நீங்க என்ன செஞ்சிடணும், ரிமூவ் பண்ணிட்டு இதற்கு ஏற்றார் போல இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன. சோ ஒவ்வொன்று வினாவுக்குமே 4 ஆப்ஷன்னா அதுல ரிமூவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்ன, அதை ரிமூவ் பண்ணிடணும். அதோட தொடர்புடையது வேற என்ன, ஏன் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஸோ எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்களுடைய டைமை இன்னும் நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டு ஆன்சரை சிறந்த முறையில எழுதணுங்கிறதையும் இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை தயார் செய்து கொள்கின்ற பட்சத்துல நிச்சயமாக உங்களுக்கான மதிப்பெண்ணை அதிகப்படுத்த முடியும், தங்களுடைய பணி வாய்ப்பையும் உறுதி செய்ய முடியும். ஆகவே சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் டெஸ்ட் பேஜ முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ அந்த அளவிற்கு நம்ம வழிமுறையை உருவாக்கியிருக்கோம். மாடல் டெஸ்ட் 1 முடித்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுடைய ஆன்சரை இப்படிதான் நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நீங்க ஆன்சரோட பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்கோம், ரிவிஷனுக்கு வைத்துக் கொள்ளலாம். சோ இதுல வேற ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்துச்சா சுபிக்குழுவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சோ முதல் பேஜ்ல ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய மதிப்பெண்ணை அருமையான முறையில முதல் தேர்விலே எடுத்திருக்கீங்க. சோ இன்னியும் அவங்களுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கான ஒன்லைன் டெஸ்ட் இருக்கு, ஒன்லைன் பிராக்டிஸ் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது மதிப்பெண் அதிகரித்து பணி வாய்ப்பும் உறுதி. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இந்த நேரத்துல நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே போல ஒவ்வொரு ஆசிரியர்களும் மோட்டிவேஷனோட தன்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கையோட பயிற்சியை மேற்கொள்ளுங்க. நிச்சயமாக 2025 உங்களுக்கான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி நண்பர்களே.